இந்திய விடுதலை போர் வரலாற்றுல பல தலைவர்கள் இருந்தாலும் இவங்களுடைய பேரை சொன்னா கூட போதும், இவங்களுடைய போட்டோவை பார்த்தா கூட போதும், எல்லாருக்குமே வீர உணர்ச்சி பொத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்களை பத்தின வீடியோ தான் இது. மூக்கையா பழனியப்பன் சேர்வை பொன்னாத்தாள் இந்த தம்பதிக்கு 1748ஆம் ஆண்டு பெரிய மருது பிறக்கிறாரு. அடுத்து 1753ஆவது ஆண்டு அவருடைய தம்பி சின்ன மருது பிறக்கிறாரு. இந்த மருது சகோதரர்கள் அவங்களுடைய அப்பாவுடைய பேரு மூக்கையா பழனியப்பன் சேர்வைன்னு சொன்னேன். இந்த சேர்வைனா என்னன்னா, முக்குளத்தூர்ல கள்ளர், மறவர், அகமுடையார்னு 3 ஜாதி இருக்காங்க. அகமுடையார் பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த மருது பாண்டியர்கள். நீங்க பருத்தி வீரன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல பிரியாமணியுடைய வீட்டை காட்டும் போது அதுல அவங்க அப்பாவுடைய பேரு கல்வெட்டுல போட்டிருக்கும், கழுவன் சேர்வைன்னு சொல்லிட்டு. பொன்வண்ணன் பிரியாமணியோட அப்பாவா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த சேம் கேஸ்ட சேர்ந்தவங்க தான் இந்த மருது பாண்டியர்கள். விருதுநகர் மாவட்டத்துல நரிக்குடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் பிறந்தாங்க. இவங்க 2 பேருமே வளரிங்கிற ஆயுதத்தை உபயோகிக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்கள். பறக்கிற பறவையா இருக்கட்டும், ஓடுற மிருகமா இருக்கட்டும், இவங்க போற போக்குல அந்த வளரியை வீசி அதை சாச்சிருவாங்க. இந்த வளரிங்கிறத பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, சீமராஜா படம் பாத்தீங்கன்னா சில வெள்ளையர்கள்லாம் வந்துட்டு சீமராஜாவுடைய அருங்காட்சியகத்துக்கு சுத்தி பார்க்க வருவாங்க. அப்ப ஒரு பெரிய வயசானவர் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது, ஓ இது பூமராங்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இல்ல இது பூமராங் கிடையாது, இது பூமராங்கு இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க, முதலில் வளரி தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ரொம்ப ஆக்ரோஷமா சத்தமா பேசுவாரு. அந்த வளரியை யூஸ் பண்றதா இவங்க கெட்டிக்காரங்க. வெள்ளையன் இந்தியர்கள் வைத்திருந்த ஆயுதத்திலேயே எதை பார்த்து ரொம்ப பயந்தானா, இந்த வளரியை பார்த்து மட்டும்தான். அவன் வேல்கம்பை பார்த்து பயப்படல, கத்தியை பார்த்து பயப்படல. அவன் பயந்த ஒரே ஆயுதம் வளரி. ஏன்னா துப்பாக்கி மாதிரியே தூரத்துல இருந்தே தெளிவா சாய்க்கக்கூடிய ஒரே ஆயுதமா இந்த வளரி தான் நம்ம கிட்ட இருந்தது. கட்டபொம்மன் கிட்ட நல்ல பழக்க வழக்கம் வைத்திருந்தார். அவருடைய இறப்புக்கு பின்னால அவருடைய தம்பியான ஊமைத்துறைக்கு அடைக்கலமும் கொடுத்து வச்சிருந்தாங்க. நம்முடைய இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை முதல் முறையாக கொரில்லா தாக்குதலை நடத்தினவங்க யாருன்னு பார்த்தா அது மருது பாண்டியர்கள் தான். இவங்களுடைய குரு பூஜையானது அவர்களுடைய நினைவு தினமான அக்டோபர் 24ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது. இவர்கள் எப்படி இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரத்திலே தூக்கிலிடப்பட்டு கொன்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய படைத்தளபதிகள், வேலையாட்கள், இவர்கள் படையில் இருந்த வீரர்கள், அவர்களுடைய சந்ததியில் மகன், பேரன் உட்பட எல்லாத்தையுமே தூக்கில போட்டு கொண்டுட்டாங்க. விடுதலை புலி பிரபாகரனுடைய மகன் சின்ன பையன் எப்படி இருந்தான், அதை போல இவங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பசங்களை கூட விரட்டி விரட்டி வேட்டையாடி ஆங்கிலேயர்கள் கொன்று குவிச்சாங்க. திருப்பத்தூர் கோட்டையை சுற்றி இவங்க எல்லாரும் தூக்கிலிடப்பட்டு கொண்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, 1801ஆம் ஆண்டு ஜூன் 16 திருச்சி கோட்டையிலிருந்து சுதந்திரத்திற்கான ஒரு பிரகடனத்தை மருது சகோதரர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க எல்லா சிற்றரசர்களையும் எல்லா கம்யூனிட்டி மக்களையும் ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு பெரிய கிளர்ச்சியை தூண்டினாங்க. அது மட்டும் இல்லாம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இந்த காரணங்களால ஆங்கிலேய அரசு பயந்து போய் இன்னும் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போர் தொடுத்து இவங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சாங்க. சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இவங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க சிவகங்கைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க, எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தோம்னா, முத்து வடுகநாத தேவர் அப்படிங்கிற ராஜா சிவகங்கை சீமையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரண்மனையில தான் மருது சகோதரர்களுடைய தந்தை வேலை பார்க்கிறாரு. அதனால அரண்மனையில சின்ன வயசுல இருந்தே போய் இவங்களுக்கு பழக்கமாச்சு. அரண்மனையில இருக்கிறது மட்டும் இல்லாம போர்க்கலைகள் எல்லாத்தையுமே கூடவே சேர்ந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு முறை ராஜா முத்து வடுகநாத தேவரை காட்டு புலியிடம் இருந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் இந்த மருது சகோதரர்கள் காப்பாற்றுகிறார்கள், புலியை கொன்று. அதனால ராஜாவுடைய நன்மதிப்பை பெற்று ராஜா இவங்களுக்கு பாண்டியர்கள் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அது முதற்கொண்டு மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் அப்படிங்கிற டைட்டிலோடு அழைக்கப்பட்டாங்க. 1772ஆம் ஆண்டு முத்து வடுகநாத தேவர் ராஜா அவர்கள் காளையார் கோவிலில் வைத்து கொல்லப்படுகிறார். ஆற்காடு நவாப்புக்கு வரி செலுத்த அவர் மறுத்ததின் காரணமாக ஆற்காடு நவாப்பு தன்னுடைய ஆங்கிலேய படையுடைய துணையோடு முத்து வடுகநாத தேவரை கொன்று குவித்து விடுகிறார். முத்து வடுகநாத தேவரை கொன்றது மட்டுமல்லாமல் அவருடைய உறவுகளை எல்லாம் கூண்டோடு அழிப்பதற்காக ஆற்காடு நவாப் போர் தொடுத்து வரும்போது முத்து வடுகநாத தேவருடைய மனைவி வேலுநாச்சியார், மேலும் அவருடைய மகள் வெள்ளச்சி, முத்து வடுகநாத தேவருடைய முதலமைச்சர் தாண்டவராயன், அது மட்டுமல்லாமல் மருது சகோதரர்கள், இவங்க மட்டும் அப்போ சிவகங்கை சீமையை விட்டு தப்பிச்சு போறாங்க. எப்படி 1000ல் ஒருவன் படத்துல கடைசியாக சோழனுடைய ஒரே ஒரு மகனை மட்டும் காப்பாத்தி கார்த்தி கொண்டு போய் மறுபடியும் சோழ சாம்ராஜ்யத்தை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட போறாரோ, அதே
அதே மாதிரி அன்று மருது சகோதரர்கள் முத்துவடுகநாத தேவருடைய குடும்பத்தை அங்கிருந்து காப்பாற்றி கொண்டு கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சிவகங்கை சீமையை மீட்போம் அப்படின்னு சூளுரைச்சிட்டு போறாங்க. அங்கிருந்து அவங்க கிளம்பி போய் விருப்பாச்சிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கோபால நாயக்கருங்க ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு 7 ஆண்டுகள் 1772 7 ஆண்டுகள் அங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க. அந்த பிரதேசம் ஐதர் அலி மகாராஜாவுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. ஐதர் அலியும் வேலுநாச்சியாருக்கும் மருது சகோதரர்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் பண்ணித்தரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வேலுநாச்சியார் 5000 குதிரை வீரர்களையும் 5000 படை வீரர்களையும் ஐதர் அலிகிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஐதர் அலியும் அவங்களுக்கு தேவையான அந்த படை வீரர்களை கொடுத்ததுனால மருது பாண்டியர்கள் ஒருபுறமும் வேலுநாச்சியார் தலைமையிலான படை ஒருபுறமும் தாக்கி சிவகங்கையை மீண்டும் பிடிக்கிறது. கரெக்டா 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் சிவகங்கை அவங்களுடைய ஆட்சிக்கு வருகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். வேலுநாச்சியாருடைய படையில் இருந்த குயிலி அப்படிங்கிற பெண் வெள்ளையருடைய ஆயுத கிடங்கில் மாட்டிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அந்த மொத்த ஆயுத கிடங்கையை அழிச்சு இவங்களுடைய வெற்றிக்கு வழிகோலினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா 1780 வரைக்கும் வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மகளை வந்துட்டு ஆட்சிக்கு பட்டம் கட்டுறாங்க. மகளை ராணியாக நியமித்த போது மகளுக்கு கல்யாணம் கூட ஆகல. அதுக்கப்புறமா மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மகளுடைய கணவனையே சிவகங்கையுடைய ராஜாவா ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா பெரிய மருது தன்னுடைய மகளை அந்த ராஜாவுக்கே மனமுடித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்துட்டு வேலுநாச்சியாருக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து மறுபடியும் இந்த சிவகங்கை சீமை ஆட்சியை முழுவதும் மருது சகோதரர்கள் அபகரித்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, வேலுநாச்சியாரே உயிர் எழுதி கொடுத்துட்டு பெரிய மருது ஆட்சியாளராகவும் சின்ன மருத முதலமைச்சராகவும் நியமிச்சுட்டு போயிட்டாங்கன்னு 2 விதமா தகவல் சொல்லப்படுது. எது எப்படி சொன்னாலும் 1783 1801 வரைக்கும் சிவகங்கை சீமையை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். பல கோவில்களை கட்டினார்கள், பல குளங்களை வெட்டினார்கள், ஊரணிகளை வெட்டினார்கள். இப்படியாக அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் மருது சகோதரர்கள் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வரி செலுத்தாத அரசர்கள் எல்லாம் தேடி தேடி கிழக்கிந்திய கம்பெனி வேட்டையாடிக்கிட்டு இருந்த டைம் வந்துச்சு. ஒரு டைம்ல ஒரு அரசன் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொள்வாங்க. ஆனா அவனை முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு அரசனா வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி திப்பு சுல்தானை வந்துட்டு மைசூர்ல மே 1799 வேட்டையாடி கிழக்கிந்திய கம்பெனி கொள்ளுது. ஏன்னா அவர் வரி கட்ட மறுக்கிறதுனால. அடுத்தபடியாக கட்டபொம்மனை அக்டோபர் மாதம் 1799 கொள்ளுது. இந்த 2 அரசர்களையும் கொண்டதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற எல்லா சிற்றரசர்களும் அந்த சுல்தானுடைய சப்போர்ட்டர்ஸும் கட்டபொம்மனுடைய சப்போர்ட்டர்ஸும் எல்லாருமே மருது சகோதரர்களுடைய அணியில திரள்றாங்க. 1799 சிறை தகர்க்கும் போர் ஒன்று நடக்குது. கோயம்புத்தூர்ல இருக்க சிறையை தகர்க்கிறதுக்கு மருது சகோதரர்களும் இந்த சிற்றரசர்களும் நட்பரசர்களும் எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. ஆனா அந்த போராட்டத்துல மிகப்பெரிய தோல்வி இந்த அணி அடையுது. அதனால பல நட்பரசர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாங்க. ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. 1000 ஒருவன் படத்துல பாத்தீங்கன்னா பார்த்திபனோட டைலாக் சொல்லுவாரு, இவங்க எங்களை துப்பாக்கி வச்சு சுடுறதுனால நாங்கள் பயந்துட்டு வெளியில போயிடுவோம் நினைச்சிங்களா, உயிரை கொடுத்தாத போராடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்துட்டு மருது சகோதரர்கள் எடுக்கிறாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் கண்டிப்பா போராடுறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க. 1800 அடுத்து மறுபடியும் ஒரு சிறை தகர்ப்பு போராட்டம் நடக்குது. அது இந்த முறை பாளையங்கோட்டை சிறையில் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா, கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துறையையும் சிவத்தையாவையும் விடுதலை செய்வதற்காக 1800 இந்த சிறை தகர்ப்பு போர் நடக்குது. அதுல வெற்றியும் அடைகிறாங்க. ஊமைத்துறைக்கு அடைக்கலமும் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் நிற்காம 1801 கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக முதல் சுதந்திர பிரகடன அறிக்கையை கொடுக்குறாங்க. இதுல அவங்க உயிரை துச்சமா நினைச்சு, இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது, உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மாதிரியான ஒரு சுதந்திர பிரகடனத்தை கொடுத்து பல சிற்றரசர்களை அவங்களுடைய அணியில சேர்த்தாங்க. இதனால ரொம்ப கடுப்பாகி போன கிழக்கிந்திய கம்பெனி இவங்களை இப்ப முடிச்சு கட்டாட்டி நமக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி வந்துடும் சொல்லிட்டு இவங்க மேல 1801 அக்டோபர் 1 சிவகங்கை மேல போர் தொடுத்து வர்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி கூட போராட முடியாம திருவேற்காடு காடுகள்ல 31 நாள் கொரில்லா தாக்குதல் நடத்துறாங்க மருது சகோதரர்கள். கொரில்லா தாக்குதல்னா ஒரு குறிப்பிட்ட முறையில போர் பண்ண மாட்டாங்க, எப்படி வேணாலும் போர் பண்ணுவாங்க. எப்படியோ எதிரி ஒழிஞ்சாகணும். அதுல வந்து போர் வீரர்கள் மட்டும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. போர் வீரர்கள் இருப்பாங்க, குடிமக்கள் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஒரு மிக்ஸ்டு டைப் ஆஃப் போர். இப்படிதான் சண்டை போடணும் கிடையாது, எப்படி வேணாலும் சண்டை போடலாம். அந்த மாதிரியான கொரில்லா தாக்குதலை முதல்ல இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடுத்தது மருது சகோதரர்கள் தான். திருவேற்காடு காடுகள்ல 31 நாள் கொரில்லா தாக்குதல் நடக்குது.
கடைசியில் 31 நாளுக்கு அப்புறமா உணவு பற்றாக்குறை ஏற்படுறது, நீர் இல்லாமல் போயிடுது. அக்டோபர் 19ஆம் தேதி 1801ஆம் ஆண்டிலே மருது சகோதரர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. பெரிய மருது தொடையில ஒரு பெரிய குண்டடிப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. சின்ன மருதுவை அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தரை காட்டி கொடுத்துறாரு. 73 வயசாயிருச்சு அந்த கோபால நாயக்கர்னு சொல்லிட்டு மருது சகோதரர்களுக்கும் வேலுநாச்சியாருக்கும் அடைக்கலம் கொடுத்தவருக்கு. அந்த 73 வயதான கோபால நாயக்கரும் திண்டுக்கல்லில் இருந்த பல சிற்றரசர்களையும் மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு தீர்ப்புக்கு கூட வெயிட் பண்ணாம அவங்க எல்லாருமே தூக்குல போட்டு இந்த ஆங்கிலேய படையானது கொன்று குவிக்கிறது. யாருக்குமே எந்த அனுமதியுமே வாங்கப்படவில்லை, யாருக்கிட்டையுமே எந்த விளக்கமும் கேட்கப்படவில்லை. எப்பவுமே நார்மலா பிரிட்டிஷ் படையில வந்துட்டு யாரையாவது புரட்சியாளரை தூக்குல போட்டு கொள்றாங்கன்னா அவங்களுடைய மகனை விட்டுருவாங்க, அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. பெரிய மருதுவுடைய மகன் துரைசாமி அவர் மட்டும் மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அதை தவிர மற்ற அனைத்து வாரிசுகளையும் பூண்டோடு அழிச்சு கொண்டாங்க. சிவகங்கை காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாட சின்ன மருது பெரிய மருது 2 பேருமே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவங்களுடைய 2 பேர் தலையை வெட்டி காளையார் கோவில புதைச்சாங்க. அவங்களுடைய முண்டத்தை திருப்பத்தூர்ல புதைச்சாங்க. அவங்களோட சேர்ந்து மொத்தம் 500 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. இந்த 500 பேருடைய தலைகளையும் வெட்டி நகர வீதிகளில் வேல்கம்புல குத்தி வச்சு மக்களை எல்லாம் பயங்காட்டினாங்க. அவர்கள் கொலை செய்யப்பட்ட இதே அக்டோபர் 24ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் மருது சகோதரர்களுடைய குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதனால இந்த வீடியோ உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்